வணக்கம் மேடம், வாங்க. வரேன் 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 வரேன். என்ன கலரா இருக்காயா? சுடிதார்ல சுண்டி இழுக்கிறாளே. என் பொண்டாட்டியும் தான் இருக்காளே, ட்ரம்ல 4 முளை வேஷ்டிய சுத்தின மாதிரி. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன மாதிரி ரேஞ்சில் வண்டி வேணும், என்ன கலர் வேணும் சொன்னீங்கன்னா அந்த வண்டியை காமிப்போம். உங்க ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி பாருங்க மேடம். ஏங்க, இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு பிடிச்சிருச்சு. சார், அவங்க வண்டியை கேட்குறாங்க, என்ன கேட்கல. நீங்க வந்ததுல இருந்து என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இருங்க, உங்களை வீட்டில் வந்து வச்சுக்கிறேன். என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? ஆண்டவன் எதுக்கு அழக படைச்சிருக்கான், அதை ரசிக்கத்தான். ரசிக்க விடுடி. வீட்டுல ஓ மூஞ்ச பார்த்தே எனக்கு போர் அடிச்சிருச்சு. என்ன ரசிக்க விடுடி. நான் ஒரு சுதந்திர பறவை, என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. வீட்டுக்கு வாயா, உன்னை படைச்சவன் முன்னாடி உன்னை படைச்சாதான் நீ அடங்குவ. எனக்கு ஒரு வண்டியும் வேணாம், எனக்கு வாங்குற மூடே போயிருச்சு. வாண்டி சக்களத்தி. டாக்டர் வந்து 1 மணி நேரம் ஆச்சு, எங்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியல இந்த டாக்டர். அடையே டாக்டர், எங்கடா போன? சீக்கிரம் வாடா. வாங்க டாக்டர் வாங்க. ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை பார்க்காம ஒவ்வொருத்தர்கிட்டயா கடலை போட்டுக்கிட்டு மெதுவா வரீங்க. இது உங்களுக்கு நியாயமா? நாங்க உங்களை தெய்வமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க எங்களை எப்படி காக்க வைக்கலாமா? நான் யாருக்கிட்டையும் கடையில் போடல. காத்திருந்தாதான் பலன் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? போன உசுறு திருப்பி கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா? காமெடி பண்ணது போதும் டாக்டர். எங்க ஆண்டிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர். மேடம், நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க. நான் என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். கோச்சுக்காதீங்க டாக்டர், எங்க ஆண்டிக்கு என்ன ஆச்சுன்னு ஒழுங்கா செக் பண்ணி சொல்லுங்க. நான் இப்ப வெளியே போறேன். ஏமா எந்திரிமா, நடிச்சதெல்லாம் போதும். உன் மருமவ வெளியில போயிட்டா. சார், அவ வெளியே போயிட்டாளா? வெளியில போயிட்டா. நீ ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் அடிக்கிறேன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் டாக்டருமா, எனக்கு தெரியாதா? நான் மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவேன் யாரு நல்லா இருக்காங்க நல்லா இல்லைன்னு. ஏன் நீங்க டாக்டரா இல்ல ஜோசியக்காரரா? மூஞ்சிய பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன்றீங்க. சரி சொல்லுமா, ஏன் இப்படி பண்ண? ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கூப்பிட்டு வேலை செய்ய சொல்றா சாமி. ஏ சாமி, வேலை செய்யலன்னா மாமியான்னு கூட பார்க்காம தூக்கி போட்டு மீதிக்கிறா சாமி. ஏ சாமி, என் மருமகள்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு நீங்க ஒரு பிளான் சொல்லுங்க. என்ன காப்பாத்துங்க சாமி. டாக்டருங்க போய் சொல்லக்கூடாதுங்க. ராட்சசிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு போய் சொன்னா தப்பு இல்ல சாமி. டாக்டர், இப்ப என் ஆண்டிக்கு எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப நான் என்னத்த சொல்றது? என்ன டாக்டர்? அது ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் ஆண்டி மனசளவுலையும் உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள எவ்வளோ நல்லா பார்த்துக்கணுமோ அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. இல்லைனா அதோட பின் விளைவுகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்ன டாக்டர், எங்க ஆண்டி எனக்கு போட்ட ஸ்கெட்சா? ஸ்கெட்சும் இல்லை, பேனாவும் இல்லை. உங்கள் ஆண்டிக்கு நிஜமாலும் முடியலை. அவங்கள எப்படி பார்த்துக்கீங்களோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன்.